என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்ட நான் சிரமே தாழ் பணிந்தே தலைவா உனை வணங்க என் தரைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவை நமது அன்பிற்கு பாதுகாவலாக கொண்டிருக்கிற நாம், அற்புத குழந்தை இயேசு, நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு தத்தம் தந்தவர். எனவே இன்றைய நாளிலே அன்பியமாக சேர்ந்து அற்புத குழந்தை இயேசுவுக்கு மகிமை செய்கிறோம். அவர் தருகின்ற ஆசியை பெற்று நிறைவோடு வாழ்வோம் என்ற மகிழ்வோடு இந்த அன்பிய திருப்பலிலே பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும் 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 கிறிஸ்துவே திருசுதனே இரக்கமாயிரும் 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 ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா எங்கள் மீட்பரே, எங்களை மனம் திருப்பி அருளும். இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவமுயற்சி எங்களுக்கு பயனருள்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை திருவசனங்கள் 1-2 மற்றும் 11-18 முடிய. ஆண்டவர் மோசையிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரையொருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய்யானையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள்.
நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவோ அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடம் இருத்தலாகாது. காது கேளாதோரை சபிக்காதே. பார்வையற்றோரை இடற செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருக்குள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்வோரின் குருதி பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது நீ அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் ஆட்சிக்கு மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசை பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றிய முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நீராக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகம் உள்ளவராக கண்டு உம் தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நீராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதில் அளிப்பார். பின்பு இடப்பக்கம் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நீராயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவிக்கவில்லை. நோயற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நீராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என்று கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இச்சிறியோருள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும்
நேர்மையாளர் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அனைவரும் விண்ணகம் போகணும்னா என்ன செய்யணும்? இதெல்லாம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன செய்யணும்? நம்மளை நேசிக்கிற மாதிரி மற்றவங்களையும் நேசிக்கணும். எனக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சா போதும், நம்ம விண்ணகத்திற்கு நேரா போயிடலாம். எந்தவித தடையுமே இல்லை. வேற பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நம்ம சாதிக்கணும், அதை சாதிச்சாதான் நமக்கு விண்ணகம்னு சொல்லி கடவுள் சொல்லவில்லை. சிறு சிறு உதவி, தாகமாயிருந்தால் தண்ணீர் எடுத்து கொடுப்பது, நோயற்றிருந்தால் அவர்களுக்கு தேவையான உதவி செய்வது. என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் எதையெல்லாம் செய்கிறோனோ அது இறைவனுக்கு செய்வதாக மாறுகிறது. இறைவனுக்கு செய்வது நமக்கு விண்ணகத்தை பெற்று தருகிறது. நம்ம பல நேரத்துல இங்க கூட இருக்கிறவங்க, நம்ம பகுதியில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். இங்கிருந்து போய் ரோட்ல படுத்து கிடக்குறாங்க, ரோட்ல ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம். தவறு இல்லை. இவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு உதவி செய்தாலும் நமக்கு விண்ணகம் கிடைப்பது உறுதி. ஆனா நம்ம கூட இருக்கிறவங்களை மறந்துட்டோமே என்பதை நாம் உணர்ந்து, நம்மோடு இருப்பவர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு உதவியுமே நமக்கு விண்ணகத்தை பெற்று தருகிறது. ஆசி பெற்றவர்களே வாருங்கள் என்று இறைவன் நம்மை அழைத்து நமக்கு விண்ணகத்திலே நிலை வாழ்வை தருவார். எப்போது? சிறு சிறு காரியங்கள் வழியாகவே, சிறு சிறு உதவி வழியாகவே. என்னோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நான் செய்வது இறைவனுக்கு செய்ததாகவே அமைகிறது. இந்த கதையை நீங்க ஏற்கனவே பல முறை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஒரு வயதான முதியவரை கனவுல கடவுள் தோன்றி, நான் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்றாரு. காலையில பெரியவர் வந்து எல்லாம் நீட்டா ரெடி ஆயிட்டு, இன்னைக்கு கடவுள் என் வீட்டுக்கு வரேன்னு இருக்கிறாரு, நான் தயாரா இருக்கணும், கடவுளை நல்ல முறையில வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி தயாரா இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து ஒரு பிச்சைக்காரமா அந்த பக்கமா எனக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, பிச்சை போடுங்கன்னு கேட்குறாங்க. கடவுள் வரப்பார் ரெடியா இருக்கிறாரு, அவரை பார்க்கறதுக்கு வரவேற்கிறதுக்கு நான் தயாரா இருக்கணும், உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு நேரமே இல்லை, போ போ அப்படின்னு அவரை அந்த பிச்சைக்காரரை துரத்தி அடிச்சிடுறாங்க. சரி, கடவுள் வருவார். மதியானம் ஆகுது. மதியானம் இன்னொருத்தர் வருவார் உதவி கேட்டு. அவருக்கும் ஒரு உதவி செய்யாம, கடவுள் வருவார்ப்பா நீ போப்பா அப்படின்னு அவரையும் அனுப்பிடுறார். நைட் நேரம் ஆகுது. இன்னொருத்தர் உதவி கேட்டு வர்றார். அவருக்கு இவர் உதவி செய்யல. நைட்டு தூங்க போறார். அதே கடவுள் கனவுல மீண்டும் வரார். என்னங்க கடவுளே, காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நீங்க வருவீங்க வருவீங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன், வந்த வழியை பார்த்துக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்க்கவே முடியல, நீங்க வரல, என்னை நீங்க ஏமாத்திட்டீங்க. என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கு அந்த கதையினுடைய உண்மையான அர்த்தம் புரிந்தது. நம்மோடு வாழ்பவர்கள் உருவிலே தான் கடவுள் நம்மை தேடி வருகிறார். யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வது கடவுளுக்கு உதவி செய்வது. இதைத்தான் இந்த நிகழ்வும் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பானவர்களே, கடவுள் மனிதருடைய உருவிலே அவர் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முள் இருக்கிற இறைவன் மற்றவர்களுள் இருக்கிறார் என்பதை எப்போது உணர்கிறோமோ, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய சாயல்,
கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்ட நாம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை நினைவூட்டுவதுதான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்துல தவ உடை அணிதல் அல்லது 40 நாள் உண்ணா நோன்பிருத்தல், ஒரு சந்தி, சுத்த போசனம், திருப்பயணம், இது போன்று பல பக்தி முயற்சி எல்லாம் செய்வதனுடைய ஒரே அர்த்தம், இந்த பக்தி முயற்சி என்னுடைய நலனுக்காகவும் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவருடைய நலனுக்காகவும் மற்றவர்களுடைய ஆன்மாவினுடைய மீட்புக்காகவும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தான் நாம் ஒவ்வொரு நாளும் இது போன்ற தவக்கால நாட்களிலே தவ முயற்சிகளை மேற்கொள்கிறோம். எனவே இந்த தவ முயற்சி இறைவனை நோக்கி நம்மை அழைத்து செல்ல வேண்டும். இறைவனை நோக்கி மட்டுமல்ல, நாம் செய்கின்ற இந்த தவ முயற்சி என்னில் இருக்கின்ற, என்னோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகள், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி கரம் நீட்டுவதாக அமைகின்ற பொழுது என்னுடைய இந்த தவக்கால தவ முயற்சி அர்த்தமுள்ள ஒரு தவ முயற்சியாக, கடவுளுக்கு உகந்ததொரு தவ முயற்சியாக, கடவுளுக்கு இணையான, கடவுள் மிக அற்புதமான பரிசாக தருகின்ற விண்ணக வாழ்வை எனக்கு பெற்று தருவதாக இருக்கிறது என்ற ஒரு சிந்தனையோடு இந்த திருவழிபாட்டிலே நாம் தொடர்ந்து பங்கெடுப்போம். நல்லாய் நேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் போல் பூவியில் வாழ்கின்றோம், பூவும் புல்லும் போல் பூவியில் வாழ்கின்றோம். பூவும் முதிர்ந்திடும், புல்லும் உலர்ந்திடும். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? மரணம் வருவதை மனிதன் அறிவானோ? தருணம் இதுவென இறைவன் அழைப்பாரோ? மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர், இறைவன் இயேசுவோ இறப்பை கடந்தவர். அவரில் வாழ்பவன் இறந்தும் வாழ்கிறார். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே,
மனிதனே பூவும் புள்ளும் போல் புவியில் வாழ்கிறோம். பூவும் புள்ளும் போல் புவியில் வாழ்கிறோம். பூவும் முதிர்ந்திடும் புல்லும் உலர்ந்திடும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே மறவாதே மனிதனே. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. எனவே நீர் தூயவராயிருப்பது போல மனிதரும் தூய்மை அடைய உலகத்தின் தொடக்கம் முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றேன். மக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவரில் நாங்களும் பிள்ளைகளாயிருக்கிறோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவர்களானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர்தம் புனித கைகளை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கையின் நிலையான அடையாளமானார். இது நிகழுமுன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையில் சிந்தப்படவிருந்த தமது இரத்தத்தால் அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்திருந்த அவர் இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாகிய உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளங்களிலிருந்து உயிர் தெழுந்ததையும் கொண்டாடுகிறோம். உண்மையும் இரக்கமுள்ள இறைவா, உம்முடைய மகனின் திருவருகை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் மனிதரை உம்மோடு ஒப்புரவாக்கும் வழிப்பொருளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கனிமிக்க நல்ல தந்தையே, உம் திருமகனின் வழியில் நீர் உம்மோடு இணைத்துக் கொண்ட மக்களை கண்ணோக்கி அருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகிறவர்கள் தூய் ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடலுள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ராயப்பன் இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறு பெற்ற கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, பேறு பெற்ற திருத்தூதர்கள், புனிதர் ஆகிய அனைவரோடும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்பொழுது நினைவு கூறும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் புனிதர்களோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் திரும்பி நிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்க செய்திருளும். அந்த நாளில் நாங்கள் புது படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவக்காயத்திலிருந்து இறுதியாக விடுவிக்கப்பட்டு உமது திருவடை பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு புகழ் பாடுவோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கிறவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பெல் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எனது இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். குருதி சிந்தும் நெஞ்சம் நம்மை கூர்ந்து நோக்கும் கண்கள். அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அங்கு பாரும் செந்நீர் வெள்ளம், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். ஆமென். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். என் சின்னஞ்சிறு சிறியவர்களுள் ஒருவருக்கு இதை நீங்கள் செய்தபோது எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்கிறார் ஆண்டவர். என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பெறாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, அருளடையாளத்தை பெற்றுக் கொண்டதால் எங்கள் மனதிற்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மனதிலும் உடலிலும் மீட்படைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாற்றியடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.